எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட சேனல் சன்யுக்தா வினோத். இன்னைக்கு நாம ஒரு டிஃப்ரெண்டா ஒரு வீடியோ பண்ண போறோம். ரொம்ப இப்போ பார்த்தா போர் அடிக்குது சும்மா பேசி. ஸோ அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாம். ஸோ இந்த ஐ மேக்கப் தான் மெயினாக பார்க்க போறீங்க. ஐ மேக்கப்னு வெறும் ஐ மேக்கப்னு நினச்சிடாதீங்க. இதுக்கு மேலேயும் எனக்கு ஃபுல் ஃபேஸ் மேக்கப் இருக்கு. பட் சிலருக்கு ரொம்ப போர் அடிச்சதுன்னா நீங்க டைரக்டா ஐ மேக்கப்புக்கு போயிடலாம். அதுக்கான லிங்க் நான் இந்த மினிட்ல ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நான் ஆட் பண்ணிடுறேன். இது ரொம்ப ஈஸி. பார்ட்டிஸ்க்கு, கல்யாணங்களுக்கு, ஸோ எப்படி வேணாலும் உங்கள் அவுட்ஃபிட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி வேணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோட ஆனிவர்சரிக்கு நான் போட்டிருந்தேன், ஆனிவர்சரி டேக்கு. ஸோ எப்பவும் போல் நான் எப்போ இதை ஸ்டார்ட் பண்ணுவோம், ப்ரைமரில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது மாஸ்டர் ப்ரைமர் மேப்ளினோடது. இது பிளர் பர்ஃபெக்ட் ப்ரைமர். அதனால உங்கள் மூஞ்சியில் இருக்கிற எல்லா போர்ஸ் எல்லாத்தையுமே பிளர் அவுட் பண்ணி ஸ்மூத்தாக கொடுக்கும். அதுதான் இதோட மெயின் வேலை. அடுத்தது இன்ஃபாலிபிளோட ஃபவுண்டேஷன். இது லாங் லாஸ்டிங் ஃபவுண்டேஷன், அதாவது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கும். அதனால இந்த இது போட்டுக்கிட்டா கொஞ்சம் 24 hours வரைக்கும் நீடிக்குமா எனக்கு தெரியாது, ஆனால் ஓரளவுக்கு ரீசெண்டாக இதாகும். அது எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது கன்சீலருக்கு. இது மேப்ளினோட கன்சீலர். எனக்கு ஷேட் நேம் இதெல்லாம் ஞாபகம் இல்லை, நான் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன் பாரில் போடுறேன், பார்த்துக்கோங்க. மறக்காமல் அதையும் பாருங்கள். எப்பவும் போல் ஹைலைட் பண்ணுற ஏரியா எல்லாத்தையுமே நான் ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். வளவளன்னு அதை பற்றி நான் பேச போகிறது இல்லை, நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது கொஞ்சம் நேரம் உட்காரட்டும் அப்படியே. அது வரைக்கும் நாம் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்டே குர்க்கியோட நம்பர் 7 இது ஃபவுண்டேஷன் ஸ்டிக் தான். ஆனால் நீங்கள் பேசிக்கலாக கன்சீலிங்கு, ஃபவுண்டேஷனு, கான்ட்யூரிங் எல்லாத்துக்குமே இதையே யூஸ் பண்ணுங்க. ஸோ அதை வச்சு இது டார்க்கஸ்ட் ஷேட், அதனால் அதை வச்சு நான் கான்ட்யூர் பண்ணிக்கிறேன். ஏன் நம்ம கான்ட்யூர் பண்ணணும் அப்படின்னா, வெறும் ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டால் ஃப்ளாட்டாக இருக்கும். இது உங்களுக்கு ஒரு கலர் கொடுக்கும். அதாவது இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, நேச்சுரலாக உங்களுக்கு ஃபேஸில் எப்போவுமே இந்த மாதிரியான ஒரு டைமென்ஷன் இருக்கும். அதனால தான் நம்ம இந்த கான்ட்யூரிங் பண்ணுறோம், ஹைலைட்டிங்கும் பண்ணுறோம். இப்போ எல்லாத்தையும் செட் பண்ணணும் இல்லையா? அச்சோ எந்த இதுன்னு மறந்துட்டுனே, நம்ம பின்னாடி வரும்னு நினைக்கிறேன். இப்போ பவுடர் வச்சு செட் பண்ணிட்டேன். எந்த பவுடர் இப்போ ஞாபகம் வந்துச்சு, இது ஃபிட்மியோட பவுடர். இது என்னோட ஃபேவரட் பவுடர். அதை வச்சு எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் அதிகமாக பேக் பண்ணலான்னு. பேக் இருந்ததுன்னு கேக் பேக் பண்ண போகிறான்னு நினச்சிக்காதீங்க. இது ஃபேஸை பேக் பண்ணுறது. அதாவது பவுடர் நிறைய எங்கெங்கெல்லாம் நமக்கு தேவையோ, மோஸ்ட்லி கன்சீலிங் ஏரியாலெல்லாம் போட்டால் அந்த பாடி ஹீட்டுக்கு நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா ஃபினிஷ் கொடுக்கும். அதனால தான் இப்போ ஐ மேக்கப்புக்கு ஜம்ப் பண்ணிடலாம். அது ஒரு சாதாரண இது ஒரு ஹூடா பியூட்டி பேலட்டுன்னு நினச்சிடாதீங்க. இது ஸ்விஸ் பியூட்டி பேலட்டு. இது எடுத்து அந்த ஆரஞ்சு பீச்சிஷ் கலர் எடுத்துக்கிறேன். இது ரொம்ப பிக்மெண்டட், பார்த்தாலே தெரியும். அதை வச்சு நான் டிரான்சிஷன் ஷேடை நான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். நான் ஃபுல்லாக போட்டேன்னு வைங்க, அதை எடுக்கும் ஒரு மணி நேரம். அது வரைக்கும் உங்களுக்கு பொறுமை இருக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் சிலதெல்லாம் கட் பண்ணிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நீட்டாக வரணுங்கிறதுனால ஐ மேக்கப் மட்டும் கொஞ்சம் லாங்காக இருக்கும், கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஸோ அடுத்தது இந்த ஒரு பெரி கலர், மெரூனிஷ் கலர். என்னோடய ட்ரெஸ் அந்த கலர் தான், அதனால் அந்த கலர் எடுத்து நான் அவுட்ரு கலர். ஐயோ ஃப்ரேம் விட்டு வெளியே போயிடுச்சு. இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நாம் அதை வச்சு பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் ஒரு டார்க்னஸ் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அடுத்தது இது ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் கலர், கொஞ்சம் பீச்சோட கொஞ்சம் இது. ஆனால் பார்த்தா ஒரே கலர் மாதிரி தான் தெரியும், ஆனால் இது வேறு வேறு ஷேடு தான். கொஞ்சம் பீச்சிஷ் கலர் மாதிரி, கொஞ்சம் ஆரஞ்சிஷ் பீச் கலர். அதை எடுத்து லோவர் அந்த மெயின் ஃபுல் லிட்டுக்குமே நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அந்த ப்ரஷ் ஏன்னா சரியில்லை, அதனால் இன்னொரு ப்ரஷ் எடுத்துக்கிட்டேன். இந்த இதுக்கு சரியாக வரல. நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும், ஏன்னா அது ரொம்ப டைம் எடுக்கும், அதுதான் மெயின். நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நான் எவ்வளோ நேரம் பிளெண்ட் பண்ணுறேன். நிறைய கட் பண்ணிட்டேன் வேறு. அடுத்தது இந்த ஷிம்மர் கலர், இது ஒரே ஒரு ஷிம்மர் தான் அதில் இருக்குது. அந்த காப்பரி ஷிம்மர் கலர் எடுத்து சும்மா ஒரு டைமென்ஷனுக்காக, ஒரு நல்ல ஒரு லுக்குக்காக சென்டரில் மட்டும் என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு இது நான் டேப் பண்ணிக்கிறேன். ஏன்னா எப்போவுமே ஷிம்மர் கலர்ஸ் எல்லாம் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணால் தான் நல்லா வரும் அப்ளை பண்ணால், ப்ரஷ்ஷை விட. அப்புறம் அந்த எட்ஜஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கணும் இல்லையா? திருப்பி எடுத்து எல்லா ப்ரஷ் எடுத்து இந்த எட்ஜஸ் எல்லாம் சாஃப்ட் பண்ணிக்கிறேன். அதே ப்ராசஸை நான் லோவர் லேஷ் லைனுக்கும் பண்ணிக்க போகிறேன். அந்த டார்க் கலர் எடுத்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடுறேன். அடுத்தது நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஆரஞ்சு பீச் கலர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஸ் யூஷுவல் அந்த ஷிம்மர் கலர் எடுத்து சென்டருக்கு மட்டும் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் தெரியும் எப்படின்னு, தெரிஞ்சிச்சா? இந்த மாதிரி தான்.
அப்புறம் அந்த பேக்கிங்காக பவுடரில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, எல்லாத்தையும் முதல்ல டஸ்ட் பண்ணிக்கிறேன். இதனால் 2 யூஸ் என்னென்னா, பேக்கிங்கும் ஆச்சு, ஏதாவது ஐஷேடோ ஃபாலோட் இருந்தாலும் அது கேட்ச் பண்ணிக்கும். அடுத்தது ஐலைனர், என்னோடய ஃபேவரெட் ஐலைனர், ரொம்ப அஃபோர்டபுளும் கூட. இது விங் லைனர், நான் சின்ன விங் லைனர் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியணுன்னா நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அது நான் ஐ பட்டனில் போடுறேன். ஐ பட்டன் எங்கே இருக்குதுன்னு தேடாதீங்க, அது மேலே உங்கள் ஸ்க்ரீனுக்கு ரைட் சைடு, உங்களோட ரைட் சைடுக்கு மேலே ஐன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய சஜஷன்ஸ், என்னோடய வீடியோ சஜஷன்ஸ் எல்லாமே அதில் இருக்கும், மறக்காமல் அதையும் பாருங்கள். ஸோ குட்டியாக விங் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். எப்படியோ ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ இன்னும் பிரச்சனை என்ன, அடுத்த கண்ணுக்கும் பண்ணணும். அது ஓரளவுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், ஓரளவுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ டைட் லைன் பண்ணிக்க போகிறேன் காஜல் வச்சு. கொஞ்சம் டர்ட்டியாக இருக்கும் காஜல் பென்சில். ஸோ ஏன்னா அது முடிய போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன் நான் அதை. இப்போது அதை வந்து லோவரில் வாட்டர் லைனுக்கும் அப்பர் லேஷ் லைனுக்கும் பண்ணுறேன். அடுத்தது மஸ்காரா, இது வந்து மேபெலினோட ஹைப்பர் கர்ல் மஸ்காரா. அதை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த ஒரு மாதிரி பீச்சிஷ் நியூட் கலர் ப்ளஷ்ஷு ஃபேஸ்க்கு வந்தாச்சு. ஸோ ப்ளஷ்ஷை வந்து கொஞ்சம் சும்மா ஒரு கலர் கொடுக்கறதுக்காக அதை நான் பண்ணுறேன். நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் ஹைலைட்டருக்கு பேக்கோட ஹைலைட்டர், இது ரொம்ப ஃபேமஸ் ஹைலைட்டர். இது ஷாம்பெயின் கலர். ஆஸ் யூஷுவல் எல்லா இடத்துலையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுறதுன்னு. நான் தனியாக ஒரு வீடியோ இதுக்கு நான் பண்ண போகிறேன். அதே ஹைலைட்டரை வந்து ப்ரோ போனுக்கு ஹைலைட் பண்ணியாச்சு. இது வந்து ஐப்ரோஸ் வந்து நான் ஆஃப் கேமரா பண்ணி முடிச்சுட்டேன், அது ரொம்ப லாங்காக போகுதுன்னு. அது நீங்கள் வந்து தனியாக வீடியோ இருக்குது, அது நான் மேலே அப்ளை இதில் ஐ பட்டனில் போடுற பார்த்துக்கோங்க. இப்போ இன்னர் கார்னரையும் ஹைலைட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் கண்ணுக்கு இன்னர் கார்னர். அதனால தான் நம்ம ஹைலைட் பண்ணுறது. ஸோ இப்போ எல்லாத்தையுமே பவுடர் நிறைய போட்டு அப்பிட்டோமா, இப்போ அது எல்லாத்தையுமே மெல்ட் டவுன் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்ப்ரே அடிச்சாச்சு. அடுத்தது நம்மளோட லிப்ஸ்டிக்கு, என்னோடய ஃபேவரெட். ஸோ இது வந்து வாயாஜர் ஷேடுன்னு நினைக்கிறேன். அதை எடுத்து நல்லா ஃபஸ்ட்டு நான் அவுட்லைன் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது திரும்பி எதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா அது அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் ஃபுல் ஃபேஸு அந்த இடம் ஃபுல்லுமே ரியூன் ஆகிடும். அதனால் எனக்கே அடிக்கடி 2-3 தடவை அப்படி ஆயிருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஆனால் இது வந்து அப்படியே 16 மணி நேரம்னாலும் 10 மணி நேரம்னாலும் அப்படியே இருக்கும் ஃப்ளைட். இதோட இது தனியாக ரிவ்யூவே இருக்குது, அதையும் நான் ஐ பட்டனில் போடுறேன். மறக்காமல் அந்த ஐ பட்டனையும் கொஞ்சம் பாருங்கள். முடிஞ்சுதுப்பா மேக்கப், இவ்வளோதான். மேக்கப்பு முடிஞ்சுது. ஆஸ் யூஷுவல் அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணியாச்சு. நம்ம ஜுவல்லரிஸ் எல்லாமே போட்டாச்சு. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பண்ணுங்கள்.